சேலம் ஏற்காட்டில் கோடை விழாவுக்காக 15,000க்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட வகைகளில் வண்ண மலர் நாற்றுகள் நடும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முக்கிய கோடை வாசஸ்தலங்களில் ஒன்றான ஏற்காட்டில் வரும் மே மாதம் கோடை விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியுள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட பூந்தொட்டிகளில் சுமார் 50 வகையான வண்ண மலர்களுக்கான நாற்றுகளை நடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆப்பிரிக்கன் மேரிகோல்ட், டவாப் சால்வியா, ஜீனியா, செலுசியா, பெல்லஸ், ஆஸ்தர், பிரெஞ்ச் மேரிகோல்ட் என பல்வேறு அரிய வகை மலர்களை வளர்க்கும் பணிகளில் தோட்டக்கலைத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அண்ணா பார்க் வந்தோம். இங்கே பார்த்தா ஃப்ளவர் ஷோக்காக எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. நிறைய சீட்ஸ்லாம் நிறைய பாட்ஸில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா மண்ணெல்லாம் நல்லா இது பண்ணி அழகாக சூப்பராக போட்டு வச்சிருக்காங்க. வாட்டரிங் பண்ணிட்டு நிறைய இந்த வாட்டர் ஃபவுண்டைன் இது எல்லாமே பார்த்தோம் நாங்கள் ஃப்ரண்ட்ல. ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஈவினிங் இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஃப்ளவர் ஷோ. ஸோ முடிஞ்சால் திருப்பியும் மே மந்த்தும் வந்து நாங்கள் நிச்சயமாக பார்ப்போம். இந்த வருஷம் கோடை விழாவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. போட் ஹவுஸ்லேருந்து ரோஜா தோட்டம் வரைக்கும் எல்லாம் நல்லா சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பூந்தொட்டிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பகலில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, இரவில் வந்து சில்லுன்னு இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த வருஷம் மிக அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த வருஷம் கோடை விழா. கோடை விழாவுக்கான பணிகள் நடைபெற்று வந்தாலும் அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஏரி பூங்கா ஆகிய இடங்களில் வண்ண ரோஜாக்கள் பூத்து குலுங்குவது ரம்மியமாக காட்சியளித்து வருகிறது. சேலம் வந்திருக்கேன். அண்ணா பார்க்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே பார்த்தா பூச்செடிகள்லாம் நிறைய பதியம் போட்டுட்ருக்காங்க. பூவும் நிறைய இருக்குது. ஒரு 1000கணக்கான பூந்தொட்டியில் பதியம் போட்டுட்ருக்காங்க. ஏற்காடு ஃப்ளவர் ஷோக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு வேலையாட்கள் சொன்னாங்க. நிறைய பேர் இதுக்காக பராமரிப்பு பணிகளையும் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்காடு கோடை விழாவை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மலைப்பாதை வழிகளில் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சன் நியூஸ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து SD குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.